தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் விழா காணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிந்து புதியதொரு ஆட்சி தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கிறது. காரணம், மாதந்தோறும் 2500 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீரு, இப்படி என்று பல்வேறு சாத்தியமே இல்லாத திட்டங்கள். காரணம், எப்படியும் நம்ம ஆட்சிக்கு வரப்போவதில்லை, அதனால் முடிந்தவரை நம்ம தேர்தல் அறிக்கையாக கொடுப்போம் அப்படி என்று தமிழக வெற்றி கழகம் கொடுத்துவிட்டது. மக்களும் இதை நம்பி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து விஜய் அவர்களுக்கு வாக்கை செலுத்திவிட்டார்கள். ஆட்சிக்கு வந்து நலத்திட்ட உதவிகள், இலவசங்கள் தருவதில் 6 மாதங்கள், 1 வருடங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் போதை, பாலியல் தொல்லை, இது போன்ற சட்டத்துக்கு புறம்பாக நடக்கின்ற விஷயங்கள் பார்த்துவிட்டு 6 மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்க முடியாது. அப்படி ஒரு குழந்தையை சீரழித்து அதை சின்ன பின்னமாக்கி அந்த குற்றவாளியை கைது செய்தார்கள். அந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக என்கவுண்டர் தர வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் தலைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தார். எதற்கு பயப்படுறீங்க? இந்த மாதிரி பெண்கள் மீது கையை வைத்தால் எவனாக இருந்தாலும் என்கவுண்டர் பண்ணுங்க தம்பி விஜய் அவர்களே அப்படின்னு புரட்சி அன்னியார் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். இது என்னமோ பெரிய தோசை துரோக பேட்டி மாதிரி, நீங்கள் யார் எங்கள் தளபதிக்கு ஆர்டர் இடுவது? நீங்கள் உங்கள் வீட்டு வேலைக்காரனா? அப்படி இப்படின்னு இந்த தற்கூரிங்கெல்லாம் வந்து கூவிக்கிட்டு இருக்கு. சரி, நம்மளும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதுங்களுக்கு அரசியலும் தெரியாது, அனுபவமும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசியல் ஆட்சி நிலவரமும் தெரியாது. இதுங்கிட்ட அரசியல் பேசுறது வந்து எதையோ பார்த்து எதையோ குலைக்குதுன்னுவாங்கல்ல, அப்படின்னு நம்ம கடந்துட்டு போயிட்டே இருக்கோம். அப்படி இருந்தோம் ரொம்ப குலைக்குதுங்க இல்லைங்களா? அப்போ நம்ம ரொம்ப குலைக்கும் போது கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. விஜய் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. 8 கோடி மக்களுக்கும் அவர் வேலைக்காரர் தான். ஏன்னா அரசாங்கத்தில் தான் சம்பளம் வாங்குகிறார். அந்த தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டுமில்லை, தமிழக அமைச்சர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சேவை செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். மக்களுடைய வரி பணத்தில் தான் அவங்களுக்கு அனைத்து சலுகையும் அனைத்து சம்பளமும் கிடைக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் வேலைக்காரர்கள் தான். முதல்ல சட்டத்தை படிச்சுக்குங்க, புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களை தரைக்குறைவாக சித்தரிப்பது, தரங்கட்ட சொற்களால் வசப்பாடுவது, அதெல்லாம் உங்களுக்கே வெளிச்சம். ஏனென்றால் நீங்களாம் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு தர போகிறீங்க? ஒரு பெண் தலைவருக்கே உங்களால் ஒரு கண்ணியமான வார்த்தையால் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு மக்களுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு தர போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த வசப்பாடுற
நாய்ங்களாம் இருக்கீங்கள, நீங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எங்களுக்கு விஜய் மீது நம்பிக்கை இருக்குது, அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நடுவில் கூற நாய்ங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கூவுறதுனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தேமுதிக என்பது பணங்காட்டு நெறி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. புரியுதுங்களா? அதனால் உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்குள்ளார இந்த மக்களுக்கு ஏதாவது செய்து நல்ல பேர் எடுங்க. புரியுதுங்களா? அதனால் இன்னமும் திமுகவை குறை சொல்கிறது, தேமுதிகவை வசப்படுறது, இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் நம்பி வாக்களித்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்கள்கிட்டலாம் அரசியல்லாம் நிறையா பேசவும் முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு அரசியலும் தெரியாது, அனுபவமும் தெரியாது. ஏதோ வந்தீங்க, வெற்றி பெற்றீங்க, வாழ்த்துக்கள். மக்களுக்கு இருக்கிற காலத்தில் ஏதாவது நல்லபடியாக செய்யுங்க, நல்லதை செய்யுங்க என்பதை என்னுடைய கருத்தாக வச்சுக்கிறேன். இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்ருக்கிறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து யாராவது பதிவு போட்டால் அந்த கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். யாராவது ஒருத்தவர் நாகரிகமான கமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு. சொற்கள் எல்லாமே தரங்கட்ட சொற்களாக தான் இருக்கும் அந்த கமெண்ட்ஸில். நம்ம வார்த்தை தான் நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை தான் நம்ம. அப்போ உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சே நீங்கள் எவ்வளோ நல்லவர்கள் என்று படித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். அதனால் இந்த தேவையில்லாமல் விஜய்க்கு நல்லது செய்கிறதா, தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லது செய்கிறதா நினச்சி இந்த நடுவில் இந்த யூடியூப் சேனலில் வர்றது அது இது எல்லாம் இந்த வாந்தி எடுக்கிறத விட்டுட்டு மக்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், வசப்பாடுங்க, எதிர்த்து பதிவு போடுங்க, நாகரிகமான சொற்களாக பதிவு போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற பதிவு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க படித்தா நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் உங்களை திருப்பிலாம் நாங்கள் பேசுகிறதாக இல்லை. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தானே நாங்கள் பேசுகிறதுக்கு, உங்களுக்கு தான் எதுவும் இல்லைன்னு தெரியுமே. அதனால் நாங்கள் எங்ககிட்டலாம் அநாகரிகமான பதிவெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தேவைப்பட்டால் அதுவும் நடக்கும். ஓகேங்களா? என்றும் உங்கள் அன்பு சகோதரன் கே மணிகண்டன், தென்சென்னை தெற்கு மாவட்ட இணையதள அணி துணை செயலாளர்.